காலபுருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியாக வலம் வரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில இந்த சுக்கிர பகவான் ஒருத்தவங்களுக்கு உச்சத்துல இருக்காங்க, நல்ல நிலையில இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரனையும் ஏகபோக வாழ்க்கை வாழ்றவங்களையும் பார்க்க முடியாது. சொல்ல போனா அதிர்ஷ்டசாலிங்கனே சொல்லலாம். ஆனா அவரையே ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? கஷ்டம் சதா நேரமும் பிரச்சனை, அதுவும் பண பிரச்சனைலாம் நம்மள வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுல ஏதாவது மாற்றம் வருமா? சுக்கிர பகவான அதிபதியா வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. குருவாவது நமக்கு வழிகாட்டுவாரா? இப்படி ரிஷப ராசிகளுடைய எதிர்பார்ப்புக்கு விடை கொடுக்கத்தாங்க இந்த வீடியோ பதிவு. குறிப்பா இந்த ரிஷபம் அப்படின்னாவே யார் தெரியுங்களா? ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மனசுல 1000 இருந்தாலும் சரி, அவ்வளவு ஈஸியா இவங்க கிட்ட பேச்சுல வாங்கிட முடியாது. எவ்வளவு பாசமா இருக்காங்க, நேசமா இருக்காங்க, ஒரு வார்த்தை வாங்க முடியாதுங்க. சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. ஆனா தப்பா நினைக்காதீங்க, பொய் பேச மாட்டாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து ஏதாவது சூதுவாது பண்றவங்க கிடையாது. நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு, அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க. தளராத மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க மறைக்கிறாங்கன்னாக்கா இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தான் மறைப்பாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா இந்த ரிஷபத்தை சித்தர்கள்னே சொல்லலாம், தியாகிகள்னு சொல்லலாம். ஏன்னா துரோகிகளுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து செயல்படக்கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க. வசீகரமான பேச்சுல வல்லவர்கள். ரிஷபம் ஒரு இடத்துல இருக்கா, இவங்களை சுத்தி தான் எல்லாரும் இருப்பாங்க. காரணம் எல்லாருக்கும் தோதா பேசுவாங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஸோ எல்லாருடைய தேவைகளையுமே இவங்க கிட்ட நீங்க நிறைவேற்றிக்கலாம். தான் கஷ்டப்பட்டாலும் ஏன் தான் உயிரே போனாலும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வதனால எல்லாருக்கும் ரிஷபத்தை பிடிக்குங்க. ஆனா ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னு திரும்பி பார்த்தா, ரிஷபத்திற்கு ஒரு கஷ்டம்னு சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. இதுதான் ரிஷபத்துடைய நிதர்சனமான வாழ்க்கை முறை. அப்படி இருந்தும் ரிஷபம் இதுவரைக்கும் வாழ்க்கையை உருற்றது எதனால தெரியுமா? கண்டிப்பா நம்ம யாருக்கும் துரோகம் செய்யல. நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது அந்த ஆண்டவனின் மீது கொண்ட நம்பிக்கையினால ரிஷபம் இப்ப வரைக்கும் வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வச்சிருக்காருங்க. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த பக்கம் பயணம் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். இப்போ ரிஷப ராசிக்காரர்களே, தலைப்பை பார்த்திருப்பீங்க. ரிஷபத்திற்கு நாள் குறிச்சார்ச்சு. நான் சொல்றேனாக்கா, ஓ என் மேல போறதுக்கு நாள் குறிச்சாச்சா, அப்படியா இப்படியான்னு ஏங்க ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு கூட தாங்க நாள் நேரம் காலம் எல்லாமே குறிக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு நேரம் காலம் தாங்க மே 20ஆம் தேதிக்கு பின்னாடி 100% ரிஷப ராசிகளுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு தான் நேரம் குறிச்சாச்சு, நாள் குறிச்சாச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷப ராசிக்கு சாதாரணமா இல்லைங்க. குபேர யோகத்தை தரக்கூடிய கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கும். அதன்படி இந்த ஆண்டு 14/5/2025 அன்னைக்கு இரவு 11 மணி அளவுல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது 12 ராசிக்காரர்களுக்குமே பலன் கொடுக்கும். பொதுவா குரு என்ன பண்ணுவார்? நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான். இருந்தாலும் அதிக அளவிலான நட்பலன்களை கொடுக்கிறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அந்த வகையில செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லாவற்றின் தாக்கத்தையுமே ரிஷபத்திற்கு கொடுக்க போறார். ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான்கிறவர் யாருங்க? தனகாரகன். குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும்
இருக்கணும்னாக்கா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுடைய அதிபதி இருக்காருல, அவர் சுகபோகத்துக்கு காரணமானவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணத்தை கையில வச்சுக்கலாம், ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பெரிய அளவுல இருக்குங்க. குறிப்பா ஒருத்தவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான், நல்ல கோடீஸ்வரனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு குரு பலமா இருப்பாருங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தான் குரு பகவான் ரிஷப ராசிக்கு கொடுக்க போறார். கோடீஸ்வர குபேர யோகம் ரிஷபத்திற்கு தனஸ்தானத்துல 2ஆம் வீட்டுல இருக்காருங்க. தனஸ்தானத்துல தன காரகன் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம். ரிஷபத்துக்கு குருங்கிறவருங்க அதிர்ஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட கோடீஸ்வரராக ரிஷப ராசிகளுடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி மட்டும் இல்ல, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியுமே குரு பகவான் தாங்க. குரு பகவான் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ரிஷப ராசிக்கு தரப்போகுது. இப்ப தெளிவா சொல்லணும்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகைகளையுமே பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வருவதனால நிம்மதி பிறக்கும், தடைகள் விலகும், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தேக ஆரோக்கியம் கூடும், வங்கியில அடமானம் வச்சிருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீங்க, நகை நட்ட மீட்டெடுப்பீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியும். கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த உரசல் போக்கு இருக்கு இல்லையா, அது நீங்க போகுது. அதாவது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு கசப்பு எல்லாமே மாறப்போகுது. உடன் பிறப்புகளுடன் உங்களுக்கு உறவுங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க, இனிமையா இருக்க போகுது. அதே போல வீட்டுல ரிஷபம் ஒண்ணு சொன்னா அதை யாருமே மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுப்பாங்க. அந்த நிலையில மாற்றம் வருதுங்க. முயற்சிகள்ல ஜான் ஏர்னா பல அடி சறுக்கும். அந்த கதை தான் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும். ஒரு 8 வைக்கிறியா 10 8 சறுக்கு, ஓ நீ எல்லாம் எழுந்து வரையா அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷப ராசியுடைய வாழ்க்கை சறுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இனி அந்த அவல நிலைகள் அனைத்தும் மாறுதுங்க. நீங்க ஒரு 8 வைக்கணும்னு நினைச்சா குரு உங்களை 100 8 முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாருங்க. நீங்க நடக்கணும்னு நினைச்சா உங்களை பறக்க வைக்கிறாருங்க. அதே போல வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும், பணப்புழக்கம் நல்லா இருக்கு, குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும், வியாபாரத்துல உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், உறவுக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க, சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து கூடும், புதிய பொறுப்புகள் உங்களை சேரும். இது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய பார்வை பலன்களை பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகம், பலன் அதிகம்ங்க இல்லையா. அந்த வகையில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இனி விலகி ஓடுவாங்க. எதிரின்னு ஒருத்தவங்க இனி ரிஷப ராசிக்கு இருக்கவே மாட்டாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுது, கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது, மருத்துவ செலவுகள் குறையுது. குறிப்பா குரு பகவான் 8ஆவது வீட்டையும் பார்க்கறதுனால நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும், படிக்கிறதுக்காக போகணும் நினைக்கிறேன், விசா கிடைக்கும். இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஆக மொத்தம் 6 8 10க்கு குரு பகவானுடைய பார்வை விழுது. 10ஆம் வீடு பிரபலமுடைய நட்பு கிடைக்கும், கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பதவிகள் தேடி வரப்போகுது. தொழில் பண்றீங்களா, வியாபாரம் பண்றீங்களா, ஆண்களோ பெண்களோ அபரிவிதமான வளர்ச்சி வரக்கூடும். அதே போல குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம்ங்கிறது குரு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்துல செல்வதனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், சொத்துக்கள் வாங்குவீங்க, வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும். இதோட குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்துல போறதுனால வேற்று மொழிக்காரங்க உதவி செய்வாங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, உத்தியோகத்துல பணி சுமை குறையும், சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தனியா குணம் கிடையாது. குருவுடைய பார்வையில ராகுவினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குரு என்ன பண்ணுவாரு, நல்லதை பண்ணுவார். ராகு என்ன பண்ணுவாரு, குரு கூட சேர்ந்ததால குருவுடைய மொத்த நல்ல குணத்தையுமே இவரை எடுத்துக்கிட்டு பிரதிபலிக்கிறது. அதாவது இந்த பாம்பு கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு நல்லது எப்படி பண்ண போறனா, குரு பகவான் 1 லட்சம் ரூபாய் கட்ட கையில கொடுத்தா
இந்தாப்பா இதை போயிட்டு இந்த ரிஷப ராசிக்கு ஒரு 10,000 ரூபாய் இதுல இருந்து பிரிச்சு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா ராகு பகவான் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் முடியாது அப்படின்னு 1,00,000 ரூபாயும் கொடுத்துட்டு வருவாருங்க. குரு கொடுக்க நினைச்சா ராகு கொட்டி கொடுக்குறாருங்க. புரியுதுங்களா? பல மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் கூட ஒட்டுமொத்தமா வருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாகனமா என்னமா சொல்ற? என்கிட்டலாம் சைக்கிள் கூட இல்ல, நடந்து போயிட்டு இருக்கேன், கார்ல போகக்கூடிய யோகம் வருங்க. கார்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு பல கார்கள் வாங்கி சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ரிஷபம் வலம் வர போறீங்க. உங்களை எல்லாம் எவ்வளவு சீப்பா பேசி இருப்பாங்க இந்த உறவுக்காரங்க, நட்புங்கிற பேர்ல எத்தனை பேர் அவங்க எல்லாம் வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்களை பத்தி இனிமேல் அவங்க பேசணும்னு நினைச்சா கேவலமா பேசினாதான் பேச முடியும். எங்க தான் போய் கொள்ளையடிச்சானோ தெரியல, இவ்வளவு நல்லா இருக்கான், எங்க தான் போய் கொள்ளையடிச்சாலோ, இவ்வளவு நகை நட்டை போட்டுட்டு மினிக்கிட்டு சுதுரா, இப்படி வேணா வைத்தறிச்சல்ல பேசலாமே தவிர்த்து உங்களை யாராலையும் நேருக்கு நேரா ஒரு வார்த்தை பேச முடியாது. எல்லாத்துலயுமே யோகம் தான். அடுத்ததா குரு பகவான் அஷ்டமாதிபதியாக அவரது நட்சத்திரத்திலேயே செல்வதால விளையாட்டு பயணங்கள் உண்டு. ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த நேரத்தில் யாருக்காகவும் போடக்கூடாதுங்க. போடுறதுங்கிறதே உங்களுக்கு ஏமாற்றம் தான். புரியுதுங்களா? இதை மட்டும் ரிஷபம் செய்யவே கூடாது. மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த நடுவில் நின்று மீடியேட்டர் வேலை பார்க்கறது, தெரிஞ்சவன் தான், நல்லவன் தான், வல்லவன் தான்னு யாருக்காவது சிபாரிச்சு போறது, மற்றவங்களை நம்புறது, இது எல்லாமே உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமங்க. இதை மட்டும் ரிஷபம் தவிர்த்து ஆக வேண்டும். அதே போல மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்து குரு பகவான் கடக ராசியில பயணிப்பதனால யார்கிட்டையுமே பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், பணம் தான் பல வழிகளுக்கு காரணமாய் இருக்கு. உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே அதுதான் காரணமாய் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க கடன் வாங்கி உங்களுக்காக செலவு செய்யல. உங்களால மற்றவங்க நல்லா வாழ்ந்துட்டு உங்களை கடன் பிரச்சனையில மாட்டி விட்டு கழுத்தை நெரிக்க விட்டாங்க. சொல்ல போனா வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. திரும்பவும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னா பண விஷயத்துல தயவு செஞ்சு ஒளிவு மறைவு இருந்து பழகிக்கோங்க. யார்கிட்டையுமே பணம் கொடுக்கறது வாங்குறது இருக்கவே கூடாது. குறிப்பா உங்க பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட சரி, ₹1 இல்லைன்னு கூட பொய் சொல்ல தப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகளுடைய திருமணம் கைகூடி வரும். உங்களுக்கு குரு பகவான் சாதகமாய் இருக்கிறப்ப, அதாவது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயணும் சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷபராசிக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கும் சரி அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா, குரு பகவான் வக்ர கதியில இருக்கிறதுனால எதிரிகள் எல்லாம் அடங்கி போவாங்க. இவங்களே நம்ம எதிர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பயணங்கள் அதிகரிக்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். இதுவே வியாபாரம் செய்றீங்க, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வியாபார ஸ்தலத்தை உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுப்பீங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாம் விரும்பி வருவாங்க. கெமிக்கல், கமிஷன், ஹோட்டல், ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கும். கூட்டு தொழில விலகி போன பங்குதாரர்கள் இப்போ உங்ககிட்ட தேடி வந்து சேருவாங்க. சேர்த்துக்கோப்பா, தெரியாம உன்னை விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சதா நேரமும் என்ன பண்ணாலும் சரி குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேலதிகாரி நீ உங்களுக்கு இணக்கம் ஆவாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பா கணினி துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகைகள் மீண்டும் பெறுவீங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மீனை பிடிச்சு கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்றாரு, உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடைய உங்களை திறம்பட செயல்பட வைத்து உங்களாலேயே அந்த இலக்கை அடைய ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஒரு விஷயம் சொல்லணும், அது ரிஷபத்திற்கு நான் குறிப்பிட்டு சொல்றேங்க, கவனமா நீங்க இதை பாதுகாத்து வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம், வாயை கட்டுப்படுத்திக்கோங்க. ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி ஜாக்பாட் யோகத்தை கொடுத்தாலும் வாயில தான் கண்டங்க. பேச்சுல கவனம் முக்கியம். பிகிலு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த குரு பயிற்சிங்கிறது நடந்ததுமே ரிஷபராசிக்காரங்க கஞ்சனூர்ல சுக்கிரன் தலத்துக்கு போயிட்டு வரங்க. குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல பலன்களை நிலைச்சு வைக்கும். அதே மாதிரி சைனஸ், காது மூக்கு தொண்டை வாய் ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க. அடுத்து வாக்கு ஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.
தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. சின்னதா நீங்க கோபப்பட்டா கூட சரி, அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இதை தாண்டி ஒரு கவலையும் கிடையாது. மன அழுத்தம் மறையுது, மரண பயத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் படிப்படியே இல்லப்பா நான் எல்லாம் எங்க முன்னேற போறேன்னு கவலைப்பட்டவங்களாம் கூட அமோகமான காலகட்டம் உண்டாக போகுதுங்க. குரு சனி பகவானுடைய அருளால அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. அதுவும் மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல டைமிங். சினிமா படம் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் என எல்லாருக்குமே நீ வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்க போகுது. ஒரே நாள்ல திடீர் அதிர்ஷ்டத்தால முன்னேறுவீங்க. கடன் பிரச்சனை, கோர்ட் கேஸ் எல்லாமே தீரப்போகுது. செட்டில்மெண்ட் கிடைக்குங்க. பல தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவர்கிட்ட காண்பிப்பது நல்லது. ரத்தத்துல தொற்று உள்ளவர்கள், தொற்று நோய் உள்ளவர்கள் கவனமா இருக்கணும். ஆரோக்கியம், பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சரியாகும். மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது, மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. தங்கம் தொடர்பான விஷயங்கள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். புதிதாக திருமண யோகம் உண்டாகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குது. வெளிநாடு, வெளியூர்ல இருக்கவங்களுக்கு பூர்வீகத்துக்கு திரும்பக்கூடிய அமைப்பு உண்டாகுது. வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சட்ட போராட்டங்கள் கூட உங்களுக்கு நல்ல விதமா நடக்க போகுது. வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு யோகம் உண்டாகுது. ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா அற்புதமான காலகட்டம். பணவரவு அதிகமாகும், செல்வ செழிப்பு மேலோங்கும். திருமண பாக்கியம் கை கொடுத்து வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க போகுது. நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. இனி உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் தேடி வரப்போகுது. ரிஷபத்துடைய வேலையே இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குரு என்ன பண்ண போறார் தெளிவா பார்க்கலாமா? கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஒரே வரியில சொல்லணும்னாக்கா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். பொதுப்படியா சொல்லணும்னா குருவினால, குருவுடைய பார்வையினால முன்னேற்றத்தை உண்டாக்குறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது, புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது, சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேருது, தொழில் ரீதியா லாபம் அதிகமாகும், புதிய தொழில் தொடங்குவீங்க, வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட போறீங்க, தொழிலை விரிவு செய்ய போறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி, இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர் தொழில் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் அடைவீங்க. தொழில ஆண்கள் செஞ்சாலும் சரி, பெண்கள் செஞ்சாலும் சரி, அடுத்து பணியாட்கள்ல பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க, ஒருத்தர் கீழே அடிபணிந்து செயல்படக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, நெருக்கடிகள் மறையுது, எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகுது, திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்குது. அரசு ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும், பெண்களுக்கு குழப்பங்கள் தீருது, உடல் பாதிப்புகள் விலகுது, வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுது, பொன் பொருள் சேருது, சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது, சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் அடுத்தடுத்து நடக்கும். உங்களுடைய தலைமையில கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது, உங்க மேற்படிப்பு கனவுகள் இப்ப நிறைவேறும், விரும்பிய பாடம் கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலை, விபத்து, சுவாச பிரச்சனை, ரத்த அழுத்தம், சர்க்கரை ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தா இப்ப அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது, பணவரவு அதிகமாகுது, சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க, தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டாகும், சொத்து வாகனம் வாங்குவீங்க, சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம், பல வழிகளில் வருமானம் வர ஆரம்பிக்கும். பொதுவா சொல்லணும்னாக்கா குருவுடைய பார்வையினால செல்வாக்கு உயரும், பதவி உயர்வை ஏற்படுத்தும், உயர்கல்வி விருப்பங்கள் நிறைவேறும், பூர்வீக சொத்து பிரச்சனை விலகுது, புத்திர பாக்கியம் ஏற்படுது, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமைது, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும், நண்பர்களால நன்மை உண்டாகும், கூட்டு தொழில முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகமாகும், பிரிந்து போன தம்பதிகள் கூட சமரசம் ஏற்பட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்க, தந்தை வழியில நன்மைகள் அதிகமாகும். இதை தாண்டி பொதுவா சொல்லணும்னா குருவுடைய சஞ்சாரம், பார்வை எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குறார், பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது, சொத்து சேர்க்கை ஏற்படும். குறிப்பா சாப்பிட்ட நேரம் இல்ல தூங்க நேரம் இல்ல இப்படி சொல்ற அளவுக்கு பிஸியா வேலை பார்க்க போறீங்க. அதே போல தொழில் ரீதியா தொழில் நஷ்டத்துல இருந்துச்சுனாக்கா அதை லாப நிலைக்கு மாறும். அதே போல வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட போறீங்க. அடுத்து பணியாட்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறோம், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ முன்னேற்றம் அடைய போறீங்க. கூலி வேலை செய்தாலும் சரி, நெருக்கடி போராட்டம் இனி மாறுது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும், தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காலத்துல விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும், குடும்ப வேலை செல்வாக்கு உயருது,
வாழ்க்கை துணைக்கிட்டு ஒற்றுமை உண்டாகுது. பொன் பொருள் சேர்ந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படுது. மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது. விரும்பிய பாடத்துல சீட் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். அடுத்து உடலை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. சுவாச பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனை, தொற்று, ரத்த அழுத்தம், ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் சரி சிகிச்சைனால இப்ப நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால பெருமை அடைய போறீங்க. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க. குலதெய்வ வழிபாட்டால குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது. புதுசா சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சுபகாரியங்கள் நடந்தேறும். அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம். சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளா மாறப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குருவுடைய சஞ்சாரத்தினால ஒட்டுமொத்தமா முன்னேற்றம் உண்டாகுது. பணவரவால நெருக்கடிகள் விலகுது. தொழில முன்னேற்றம் ஏற்படுது. குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவுபடுத்தவோ கடன் வாங்கக்கூடாது. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க. உற்பத்தி அதிகமாகுது, வருமானம் உயருது. அடுத்து தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. குடும்பத்தில் பணியிடங்கள்ல செல்வாக்கு உயருது. வாழ்க்கை துணைக்கிட்ட உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. பொன் பொருள் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து உங்க தலைமையில் நடக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. மேற்படிப்பு முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. விரும்பிய கல்லூரியில விரும்பிய பிரிவில் சேர்ந்து படிப்பீங்க. உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைச்சு உங்களுக்கு ஓய்வு கிடைக்குங்க. எப்பேற்பட்ட சங்கடங்களால உடல் ஆரோக்கியத்தை பாதிச்சிருந்தாலும் அது இப்ப சிகிச்சையினால விடுதலை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. எதிர்பார்த்த பணம் சேருது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க, சொத்து வாங்குவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே ரிஷபத்துக்கு குருவால கொடி கட்டி பறக்க போறீங்க. அது மாற்றமே இல்லைங்க. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிகை மலர்களை கட்டி மாலையாகவோ அல்லது சரமாகவோ அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு அர்ப்பணித்து அம்மன் பேர்ல அர்ச்சனை செய்து வர நினைச்சது எல்லாமே நடக்கும். அதே போல அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. திரும்பவும் சொல்றேங்க, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. அதே போல இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு, சென்னை பூந்தமல்லி அருகில் கோட்டூரில் அருள்பாலிக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல வாய் பேச முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும். நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.